தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நம்ம எல்லார்கிட்டயுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூ. 10,000 வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூ. 10,000 ஸ்மார்ட் ஃபோனுடைய உண்மையான விலை ரூ. 10,000 தான் இருக்குமா? அதாவது உற்பத்தி பண்ணும்போது அவங்களுக்கு உண்மையிலேயே என்ன விலையில வந்திருக்கும்? ரூ. 8,000 ரூ. 5,000 உங்க கையில நீங்க வச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் நீங்க எவ்வளோ விலை குடுத்து வேணாலும் வாங்கிக்கோங்க. அதோடைய உண்மையான விலை என்னன்றத தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. எல்லா விஷயத்தையுமே அப்படியே புட்டு 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 வைக்க போறேன். ஸோ நீங்களும் புட்டு புட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லார் கையிலயுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஆனா அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய உண்மையான விலை யாருக்குமே தெரியாது. அந்த விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். பார்க்கிறது மட்டும் கிடையாது, எல்லா நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே உண்மை என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டும். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கிறதுலே விலை உயர்ந்த ஒரு பார்ட் அப்படின்னா எதை சொல்வீங்க? ஒரு நிமிஷம் வேணா பாஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாஸ் பண்ணி சொல்லியாச்சா? டிஸ்ப்ளே தான். எஸ். டிஸ்ப்ளே தான் இருக்கிறதுலே ரொம்ப விலை உயர்ந்த ஒரு விஷயம். நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கீழ மேல போட்டு அடே அப்பா ஃபோன் காஸ்ட் வருதுடா டிஸ்ப்ளேவை மாத்துறதுக்கு புது ஃபோனே வாங்கிடலாம் போலலாம் யோசிச்சிருப்போம் இல்லையா? அதான் விஷயம். ஒரு டிஸ்ப்ளேக்கு ஏன் இவ்வளோ காஸ்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா இன்னைக்கு தேதியில நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ல வரக்கூடிய டிஸ்ப்ளே AMOLED டிஸ்ப்ளே. இந்த AMOLED டிஸ்ப்ளே உடைய ஒரு ஸ்டார்ட்டிங் பிரைஸ் அப்படின்றது ரூ. 4,000 ஆரம்பிக்குதுங்க. 4,000, 5,000 கிட்டத்தட்ட டாப் மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 8,000 வரைக்குமே டிஸ்ப்ளே போகுது. அதுலயும் இப்போ வரக்கூடிய ஃபிளாக்ஷிப் டிஸ்ப்ளேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான டெக்னாலஜியில கொண்டு வராங்க. அது ரூ. 10,000 வரைக்கும் போறதா சொல்றாங்க. இதே சைட் பை சைடு நீங்க LCD டிஸ்ப்ளேன்னு பார்க்கும்போது LCD இது ரூ. 1,000 இருந்து ஆரம்பிக்குது. கொஞ்சம் நல்ல குவாலிட்டினா 2,000, 3,000 வரைக்கும் போகுது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா LCD கம்பேர் பண்ணும்போது AMOLED இது கிட்டத்தட்ட 2 மடங்குக்கும் மேலன்றத சொல்றாங்க. இந்த AMOLED டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே காஸ்ட்ல வராது. காஸ்ட் வந்து மாறுபடும். எப்படி மாறுபடும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்போ கம்பெனி வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஓப்போ, விவோ, OnePlus, ரியல்மி, வேற என்ன IQ, ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து பல்காக ஆர்டர் கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு விலை கம்மியாகும். இதே MI கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க. மேபி இப்போ ஒரு 3 கம்பெனி இருக்கிறதுனால சேர்த்து கொடுத்தாலும் கொடுப்பாங்க. பட் அவங்களுக்கு கொஞ்சம் விலை வந்து அதிகமாக இருக்கும், இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ இது ஒன்று இருக்குது. பல்க் ஆர்டர் பிளேஸ் பண்ணால் விலை கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெசல்யூஷன் எவ்வளோ? ஹெச்டியா, ஃபுல் ஹெச்டியா, 4Kவா, அது மேலே டிபெண்ட் ஆகுது. ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இன்னைக்கு தேதியில் எல்லாரும் யூஸ் பண்ணுற பாருங்க, 60 ஹெர்ட்ஸா, 90 ஹெர்ட்ஸா, அதில் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேணுமா? ஸோ அந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. பிரைட்னஸ், இதில் எவ்வளோ நிட்ஸ் இருக்கணும், எவ்வளோ பிரைட்னஸ் வந்து வேணும். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் ஒரு டிஸ்பிளே வந்து எந்த அளவுக்கு விலை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டே வந்து எங்களுக்கு இந்த டிஸ்பிளே வேணும், இந்த விஷயங்கள்லாம் வேணும்னு சொல்லும் போது அதற்கு தகுந்தாற் போல தான் அவங்க தயார் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போ அதோடைய விலை என்னன்றது அப்போ தான் வந்து நிர்ணயமாகும். இதே LCD டிஸ்பிளேனா இதோடைய தயாரிப்பு செலவு ரொம்பவே கம்மின்றதுனால தான் இன்னைக்கு தேதி வரைக்கும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம இன்னும் LCDயவே வந்து பார்த்துட்டு இருக்கோம். டிஸ்ப்ளே இதோட முடியலைங்க. டிஸ்ப்ளேக்கு மேலே நமக்கு ஒரு ப்ரொடக்ஷனும் வேணும் இல்லையா? இப்போ கார்னிங் கோரில்லா கிளாஸ் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ அதை வச்சே சொல்லிடுறேன். ஸோ கார்னிங் கோரில்லா கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னிங் கோரில்லா 3, 4 இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சாங்கன்னா ஒரு ரூ. 200, ரூ. 300, 400 இதுக்குள்ளே வந்துடும். ஒருவேளை புது ஜென்ரேஷன் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரூ. 1,000 1,500 வரும். இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, ரூ. 1,500 தானடா வருது, எங்களுக்கும் கொடுத்தா ஃபோன் கொஞ்சம் சேஃபாக இருக்கும்ல, ஒரு ரூ. 15,000 ஃபோனில் இன்னொரு ரூ. 1,000 போட்டால் வரும்லன்னு யோசிப்பீங்கல்ல. பட் ஏன் கொடுக்கல எனக்கும் தெரியல. பட் அதுதான் உண்மையான விலை. அடுத்ததா சிப், அதாவது ப்ராசஸர். ஸோ ப்ராசஸருடைய விலை என்னவாக இருக்கும்? அவ்வளோதான். அதாவது இன்னைக்கு தேதியிலேயே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிப் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த பிராண்ட் தானாலும் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த சிப்புடைய விலை என்னவாக இருக்கும் தெரியுமா? ஃப்ளாக்ஷிப் சிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விலை ரூ. 4,000 5,000. அவ்வளோதாங்க. ஸோ இந்த விலையில் தான் அவங்க வித்துட்டு இருக்காங்களாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அதோடைய ரேட்டெல்லாம் இவ்வளோ வந்ததுக்கான காரணமும் என்னென்னா, இப்போ வரக்கூடிய எல்லா ஃப்ளாக்ஷிப் சிப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 5G மோடமை டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து வாங்கக்கூடியவங்களுக்கு வேறு வழியே கிடையாது, நீங்கள் 5Gயோட தான் வாங்கணும். நீங்கள் அதில் வைக்கணும்னு விருப்பப்பட்டாலுமே சரி, இல்லாட்டியும் சரி. அதனால தான் போன வருஷத்துலேருந்து வந்த நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 5Gன்னு வித்துட்டு இருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவதா இதெல்லாம் டாப் லைனில் இருக்கக்கூடிய ப்ராசஸர். இதுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கக்கூடிய ப்ராசஸரே ரூ. 1,000 2,000 கிடைக்கிறதா வந்து சொல்றாங்க. இன்ஃபேக்ட் அந்த Snapdragon 700 சீரிஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ரூ. 2,000 2,500 இதுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இந்த என்ட்ரி லெவல் இந்த ரூ. 7,000 இருந்து ரூ. 10,000 வரக்கூடிய ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ப்ராசஸர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 500 600 இதுக்கே இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதுவும் பல்க் ஆர்டர்ஸ்லாம் வாங்கும்போது இன்னுமே கம்மியாகுன்றத சொல்றாங்க. அடுத்ததாக கேமராவை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய இமேஜ் சென்சர், எந்த சென்சரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க 4 கேமரா கொடுக்கட்டும், 40 கேமரா கொடுக்கட்டும், அவங்க எத்தனை மெகாபிக்சல் வேணாலும் கொடுக்கட்டும், பட்
பட் அந்த பர்டிகுலர் சென்சர் ஒவ்வொரு சென்சருமே என்ன விலைன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த 64 மெகாபிக்சல் 108 மெகாபிக்சல் எல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு இல்லையா? அதுலேயும் இந்த புதுசாக லான்ச் பண்ணப்பட்ட சென்சர்லாம் நீங்கள் வாங்கும்போது 3000 இருந்து 4000 வரைக்கும் விலை இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 64 மெகாபிக்சல் அண்ட் 108 மெகாபிக்சல். நீங்கள் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அல்ட்ரா வைட் சென்சர் 8 மெகாபிக்சலுக்கு இருக்கட்டும், இல்லாட்டி அதுக்கு கீழே இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே விலை கம்மி. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் அந்த 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர்லாம் கிட்டத்தட்ட 600 ரூபாயிலிருந்து 1000 வரைக்கும் தான் வரும்னு சொல்கிறாங்க. அந்த ரெண்டு மெகாபிக்சல்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் எவ்வளோன்னு சொன்னால் நீங்களே சிரிப்பீங்க. 200 ரூபாய் தான். 2 மெகாபிக்சலுடைய அந்த சென்சருடைய விலை வெறும் 200 ரூபாய் தான். ஸோ 200 இல்லை 100 கூட வச்சுக்கோங்க. அவ்வளோ சீப்பாக வந்து அவங்களால வாங்க முடியும். ஸோ ஓவரால் கேமராவுடைய மொத்த விலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 4000 ரூபாய் தான் வரும். நீங்கள் அந்த சென்சர்லாம் வைக்கும்போது அதுக்கும் கம்மியாக வைக்கும்போது யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அது புது சென்சராக இல்லாமல் மற்றபடி இருந்ததுன்னா அது விலை மாறும். அண்ட் இன்னொரு சைடில் வந்து இந்த ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா அவங்க ஓஏஎஸ் கொடுக்குறாங்களா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குதா அப்படின்றது ஒரு விஷயம். அந்த கேமராக்கு மேலே ஏதாச்சும் கார்னிங் ஒர்ல கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது அது ஒரு முக்கியமான விஷயம். அதையும் பார்ப்பாங்க. ஒருவேளை லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுக்குறாங்களா அதையும் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் ஒரு பர்டிகுலர் அந்த கேமராவுடைய விலை என்னன்றதை நிர்ணயிக்க வைக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஐஃபோனுடைய விலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஐஃபோன் லான்ச் பண்ணாங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் 3 கேமராஸ் இருக்கு பாருங்க, 12 தான். ஆனால் அதோடைய விலை அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க $70, அதாவது 5000 ரூபாய். ஸோ 5000 ரூபாய்க்கு அந்த 12 மெகாபிக்சல் கேமரா இருக்கு, இந்த சைடு 64 மெகாபிக்சலும் அவ்வளோதான்னா டிஃபரன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய லென்சஸ் எத்தனை லென்சஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு இமேஜை கேப்சர் பண்ணுறதுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கா இல்லையா, இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் அந்த 3000 4000 ரூபாய். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாக முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்ப்போம்னா அந்த பில் குவாலிட்டி என்னப்பா, எதில் வந்து பில் பண்ணுறாங்க, மெட்டலா கிளாஸா இல்லாட்டி வந்து பிளாஸ்டிக்கா, நீங்கள் எதில் பில் பண்ணாலுமே அது மேனுஃபேக்சரரை பொறுத்து விலை வந்து மாறும். ஸோ எக்ஸாக்டாக இது இவ்வளோ விலைன்றதை என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அதை பற்றி நானும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே விலை வந்து கிடைக்கல. ஒரு சில பேருக்கு பிளாஸ்டிக் சீப்பாக கிடைக்குது, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாம் போடுறதுனால ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் கிளாஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க, கார்னிங் உள்ள கிளாஸ், பட் பார்க்கறதுக்கு வந்து கிளாஸ் மாதிரியே தெரியாது, கொஞ்சம் பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும், கையில் எடுக்கும்போது மேட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் கிளாஸ், மெட்டல் அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக். ஸோ இது ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா விலையை வந்து கொஞ்சம் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக அந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம ஆண்டனாஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ 4Gனா அந்த 4G ஆண்டனாஸ் என்ன இருக்குது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சென்சார்ஸ் என்னென்ன மாதிரி சென்சார்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒரு வேலை இல்லைனா அவங்க வந்து சைட் மவுண்டர் கொடுக்குறாங்களா, பின்பக்க சென்சார் வந்து கொடுக்குறாங்களா, அண்ட் உங்களுக்கு ஆடியோ கேட்கறதுக்கு 3.5mm ஜாக் இருக்கா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் ஒவ்வொரு விஷயமுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த பர்டிகுலர் ப்ரைஸிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு விலையாக வந்து வரும். பட் எக்ஸாக்டாக இதுதான் விலை அப்படின்றது எனக்கு வந்து கிடைக்கல. பட் அப்ராக்சிமேட்லி நீங்கள் வந்து இது எல்லாமே சேர்ந்து ஒரு 2000 ரூபாய் யூஸ் பண்ணக்கூடிய சென்சரை பொறுத்து மாறும். ஸோ அதனால் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 2000 ரூபாய் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நானே ஒரு விஷயத்தை கேட்டு ஷாக் ஆகிட்டேன். பார்க்கலாம் நீங்கள் எத்தனை பேர் ஷாக் ஆகுறீங்க இல்லை கரெக்டாக சொல்கிறீங்களான்னு. பேட்டரியுடைய விலை என்னவாக இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பாக மேக்ஸிமம் நீங்கள் நினச்ச விலை இருக்காது. ஏன்னா நானும் தப்பாக தான் சொன்னேன், நீங்களும் என்ன மாதிரின்னு சொல்லலை. பட் நம்மலாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே நண்பர்கள். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். விலை என்ன தெரியுமா, ஒரு 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரியுடைய விலை 400 ரூபாய். உண்மைதாங்க, வெறும் 400 ரூபாய் மட்டும் தான் சொல்கிறாங்க ஒரு பேட்டரியோட விலை. அதாவது பல்காக அவங்க வாங்கும்போது ரொம்ப கம்மியாக வரும். பிகாஸ் பேட்டரியில் டெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இம்ப்ரூவ் ஆகவே கிடையாது. ஸோ பல வருஷமாக கிட்டத்தட்ட ஒரே டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் பல்காக ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இவங்க வாங்குறதுக்கும் அது எளிமையாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் அது ரொம்பவே ஈஸி. அதனால தான் பேட்டரியோட விலை இவ்வளோவே கம்மி. ஆனால் பேட்டரி விலை இங்கே இவ்வளோ கம்மியாக இருக்கும்போது இந்த செட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த 60 வாட்டு இந்த 50 வாட் சார்ஜருடைய விலை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி மார்க்கெட்டில் வேறு இருக்கும். ஆனால் அஃபிஷியலாக தயார் பண்ணும்போது விலை என்ன தெரியுமா, 1000 ரூபாய். எஸ், 1000 ரூபாய்க்கு சார்ஜர். ஆனால் பேட்டரி வெறும் 500 ரூபாய் தான். யோசிச்சு பாருங்க எப்படி டிஃப்ரென்ஸ் வருது இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் படித்தேன். அதை படித்ததுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோ பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது. ஸோ அந்த ஆர்டிகல் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுமே எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜினை வச்சு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து விற்கிறாங்கன்னு சொல்லி. அதில் நம்பர் 1 பொசிஷன் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் எதுடான்னு பார்த்தீங்கன்னா வேறு யார், நம்ம ஆப்பிள் தான். எங்கே இருக்குன்னு பாருங்கள் சார்ட்டில். மற்ற எல்லா கம்பெனியும் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அவங்களுக்கு கீழே தான் சாம்சங் வராங்க, விவோ வராங்க, ஓப்போ வராங்க, எம்ஐ தான் இருக்கிறதுல கடைசியாகவே இருக்குது. வெறும் 5% வந்து வச்சு மார்ஜின் வச்சு வந்து விற்கிறாங்க. அண்ட் ஆப்பிளுடைய மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குன்றது உங்களுக்கு வந்து தெரியும். இன்ஃபேக்ட் அவங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 1 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ தெரியுமா வருது, 30,000 35,000 ரூபாய். நீங்கள் 40,000 கூட வச்சுக்கோங்க. 60% அப்படின்றது ஒன்றுமே இல்லாமல் வந்து அழகாக அவங்க ப்ராஃபிட் வந்து எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இருக்குது.
அப்போ இவ்வளோ காசு அடிச்சவங்கலாம் நம்மளை ஏமாத்திட்டு தானே இருக்காங்கன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அது வரைக்கும் இல்லை நண்பா. இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தயாரிக்கும் போது எவ்வளோ காஸ்ட் வருது இது மட்டும் தான் பார்த்துருக்கோம். அதாவது ஹார்ட்வேர்ஸ்க்கு மட்டும். இதுக்கப்புறமா தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. லேபர்ஸ், ஸோ எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, எந்த இடத்துல லேபர் காஸ்ட் எவ்வளவோ அதற்கு மேலே வந்து மாறுபடும். அண்ட் அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி ஃபீ. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து இவங்க வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டால்பி அட்மாஸ் இந்த மாதிரிலாம் சப்போர்ட்லாம் நம்ம வந்து வாங்குறோம் பாருங்க, இந்த ஒயிட் ஒன் L1. ஸோ இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேஷனுக்கு ஒரு சில ஃபீஸ் இருக்கும். இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த டால்பி அவங்களுக்கு வந்து லாயல்ட்டி ஃபீஸ் எல்லாம் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இவங்க யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி, யாராச்சும் வந்து ஒரு லென்ஸ் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க, அந்த டெக்னாலஜி இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லாயல்ட்டி ஃபீ கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ கூகுளுடைய ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு கூகுளுடைய அந்த GMS சர்வீஸ் யூஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு $1 $2 சின்னது தான். பட் சின்னதாக நீங்கள் இதெல்லாம் வந்து கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா ஓவராலாக சேர்க்கும் போது காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் இதிலிருந்தே உங்களுக்கு எவ்வளோ மாறுபடும் அப்படின்றது தெரியும். பட் இது எல்லாமே ஒரு சைடில் இருக்கும்போது இதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் தயாரிச்சாச்சு, இதுக்கு பாக்ஸ் தயார் பண்ணணும், அந்த சார்ஜரை பேக்கில் வைக்கணும், ஸோ இதுக்கெல்லாம் ஷிப்பிங் பண்ணணும், அந்த ஷிப்பிங் காஸ்ட் இருக்குது. அந்த ரீட்டைல் செயின் அவங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், அவங்களுக்கு காஸ்ட் இருக்குது. எண்டாக வந்து கடைசியில் ஒரு கடையில் வரும் பாருங்க, அவங்களுக்கு ஒரு மார்ஜின் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்களும் வந்து சேரணும். இதுவே ஒரு ஆன்லைனில் விற்றுதுன்னா அந்த ஆன்லைன் கம்பெனிக்கு வந்து ஷேர் பண்ணணும். இல்லாட்டி வந்து எங்கேயாச்சும் எடுத்துன்னு போய் குடோனில் வச்சாங்கன்னா அந்த குடோனுக்கு வந்து ஒரு சார்ஜ் இருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்களும் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கைக்கு வருது. அதில் அதுக்கப்புறமா உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் வைக்கிறாங்க. அந்த ப்ராஃபிட் மார்ஜினும் ஒரு கம்பெனியும் எவ்வளோ வைக்கிறாங்கிறது உங்களுக்கு சார்ட்டில் காமிச்சிட்டேன். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ தானான்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ மட்டும் கிடையாது. இதுக்கப்புறமா லோக்கல் கவர்மெண்ட் யாரோ அவங்களுக்கு டேக்ஸ் கட்டணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் லோக்கலில் R&D சென்டர், அடுத்தது இவங்க ஏதாச்சும் புதுசாக தயார் பண்ணுறதுக்கு எல்லா கம்பெனியும் வைக்கிறதுல, பட் ஒரு சில கம்பெனி R&Ds வச்சிருக்காங்க, அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் இந்த சைடு வந்து உங்களுக்கு சர்வீஸ்க்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் பேக் எண்டில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கும் மற்ற விஷயங்கள் இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற டீமுக்கு தனியாக காசு கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த காஸ்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக வந்து வரும். பட் ஓவராலாக ஒரு பெரிய டீம் இருக்கும்போது அது பிரச்சனை கிடையாது. பட் சின்ன சின்ன கம்பெனிலாம் ஏன் வளர்றது கஷ்டம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கான முக்கியமான வந்து காரணங்கள். அதனால தான் இன்னைக்கு தேதியில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டார்டிங் சேல் வருது பார்த்தீங்கன்னா, அந்த சேல் ஃபஸ்ட்டு ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே மேக்ஸிமம் எவ்வளோ மொபைலை விற்க முடியுமோ விற்றுணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பிகாஸ் அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது அதெல்லாம் விற்றா தான் அவங்களுக்கான ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு எடுத்துட்டாங்கன்னா போக போக விலையை வந்து கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த அதுக்கு அடுத்தபடியாக ஒரு வேளை பழைய ஸ்டாக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதோடைய டிஸ்கவுண்ட்டை கொடுத்து ஏதாச்சும் ஒரு ஆஃபரை கொடுத்து மாற்றி வந்து எப்படியாச்சும் விற்று தள்ளிடுவாங்க. அப்படி தள்ளினா தான் அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் வச்சு அடுத்த ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ், அடுத்த மொபைல் ஃபோனுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மொபைலுடைய சைக்கிள் அப்படின்றது ஒரு பிரைசிங்கை வச்சு போயிட்டே இருக்கு. ஓவராலாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை என்னவாக இருக்குன்றது இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 4000 2000 1000 500 200 ஆரம்பிக்குது, வந்துகிட்டே இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் இந்த சைட் கொஞ்சம் போது, இந்த சைட் கொஞ்சம் போது, நமக்கு கடைசியாக எவ்வளோ வருதுன்றது நீங்களே யோசிச்சு பார்த்துருப்பீங்க. இப்போ சொல்லுங்க, உங்கள் கையில் நீங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனுடைய உண்மையான விலை என்னவாக இருக்கும்? இப்போ நானே ஒரு பிரைசிங் வந்து கொடுத்துருப்பேன். அதை பார்க்கும்போது நீங்கள் 20,000 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருக்கீங்க, இல்லை 10,000 வாங்கியிருக்கீங்கன்னா அதோடைய உண்மையான விலை என்னவாக இருக்கும்? எந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கீங்க, அதோடைய உண்மையான விலை என்னவாக இருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு யாருடைய ஸ்மார்ட் ஃபோன் என்னென்ன விலையில் இருக்குன்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.